ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். நம்ம இப்போ ஃபெவிகாலுடைய பிஸ்னஸ் மாடல் அண்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 1959 ஜஸ்ட் ஒரு கம் கம்பெனியாக ஸ்டார்ட் ஆனது இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் எம்பையராக மாறி நமக்கு முன்னாடி ஃபெவிகாலாக நிற்கிது. மிஸ்டர் பல்வந்த் பரேக் அப்படின்றவர் கார்பெண்டர்கள் அந்த காலத்தில் ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு உருவாக்கின ஒரு கம்பெனி இன்றைக்கி கார்பெண்டர் முதற்கொண்டு ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸ் வரைக்கும் இந்தியாவில் ஒட்டுறது, அதாவது எதையாவது ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டணும் அப்படின்னிங்கன்னா எல்லார் மனசுலேயும் முதல்ல வர்றது ஃபெவிகால் தான். ஃபெவிகால்ன்ற பிராண்ட் அடேசிவ்க்கு ஒரு செனானியமாக மாறிப்போச்சு. ஆக்சுவலாக அடேசிவ், அதாவது ஒட்டக்கூடிய ஒரு பொருளுக்கான பேர் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ரீகால் வேல்யூ ஃபெவிகாலுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபெவிகாலோட மதர் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிலைட் ஃபெவிக்விக், டாக்டர் ஃபிக்ஸிட், எம்சீல் போன்ற பல பிராண்டுகளையும் விற்றுக்கிட்டு வருது. இதோட இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000 சில்லறையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பிஸ்னஸ் எம்பையர் இப்படி தான் க்ரியேட் ஆகணும். ஸோ ஒரு பொருளை பற்றி பேசினா முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது அந்த பொருளோட பேராக இருக்கணும், அந்த கம்பெனியோட பேராக. ஃபெவிகால் அந்த பேரை இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக எடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.